गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 21 2010 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விகிருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத்ருத்து விருச்சிக மாதம், அதாவது கார்த்திகை மாதம். அதில் இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு பௌர்ணமி தினம், கிருத்திகா நட்சத்திரம். கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லி பகவான் திருவண்ணாமலையில் இன்றைக்கி தீபத்தை போடுவாள். அங்கே ஜோதிர்லிங்கம் பிரகாசிக்கிறாள் சுவாமி. அங்கே நடக்கும். திருக்கார்த்திகைன்னு முருகனை வழிபடுறது இன்றைய தினம். அப்பேற்பட்ட உஷத்தியான நாள் இன்றைக்கி. அமிர்த யோகம், சித்த யோகம். இப்பேற்பட்ட புண்ணியமான இன்றைக்கி போன வாரத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 33 ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ணோம். இன்றைக்கி 34வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து
இந்த அத்தியாயம் பூர்த்தி 57 ஸ்லோகங்கள் மொத்தம் இருக்குது இந்த அத்தியாயத்தில். அப்படி இந்த பாக்கி இருக்கிற ஸ்லோகங்கள் இந்த வாரம் அத்தியனம் பண்ணுவோம். இந்த அத்தியாயத்தில் பிரம்மாவனுடைய சிருஷ்டி, முதல்ல அவர் சனகாதிகளை சிருஷ்டி பண்ணாள். சனகாதிகளை சிருஷ்டி பண்ணினதுக்கு பிறகு ருத்ரன் சிருஷ்டி நடந்தது, ஏகாதச ருத்ராள், அதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அவர் தன்னுடைய தேகம்னா அவருடைய உடம்புன்னு அர்த்தம் இல்லை, அதாவது எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எது தப்பான எண்ணங்கள். ஏன்னா முதல்ல அவர் சிருஷ்டி ஆரம்பமே என்ன பண்ணார், அவித்தியில் போய் ஆரம்பித்தார். அவித்தியை சிருஷ்டி பண்ணி அதற்கு பிறகு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார், அடடா அவித்தியை பண்ணிவிட்டேன்னுட்டு. அப்புறம் சனகாதிகளை சிருஷ்டி பண்ண காரணமே என்னென்னா பிரஜைகள் நிறையா சிருஷ்டி பண்ணணும்ட்டு. ஆனால் அவள்லாம் ஞானத்தை பிரதானமாக வச்சுண்டு அவள் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறதுல அவளுக்கு அபிருச்சி இல்லை, அதை பார்த்தாள். அதற்கு பிறகு இந்த அத்தியாயத்தில் என்னென்ன சிருஷ்டி பண்ணாருங்கிறத பார்க்க போகிறோம். 34வது ஸ்லோகத்திலேருந்து. ஸ்ரீ ஹரயே நமஹ. கதாசித்யாயத ஸ்ரஷ்டுஹ வேதா ஆசன்ஸ்சதுர்முகாத் கதம் ஸ்ரக்ஷ்யாம்யஹம் லோகான் சமவேதான் யதா புரா. இதற்கு முன்பு ஸ்லோகத்தில் பார்த்தோம், பிரம்மா தன்னுடைய தேகத்தை பரித்தியாகம் பண்ணார். தான் மனசில் விகல்பமாக என்ன நினச்சிட்டு இருந்தாரோ அது ஒரு பெரிய பனி மூட்டமாக இருட்டாக தோணித்துன்னு சொன்னாள். இருட்டு போனோம்னா அதுக்கு பனி மூட்டம் போனோம்னா அதுக்கு நல்ல சூரிய பிரகாசம் வேணும். நம்ம நாலெட்ஜுங்கிறது தான் பிரகாசம். எப்பொழுதும் நாலெட்ஜு அறிவு இருக்கோ, நல்ல ஞானம் ஏற்படுறதோ, அப்பொழுது அவித்தியெல்லாம் பறந்து போயிடும், இருக்கிற இடம் தெரியாது. ஒரு இருட்டான ரூமில் போய் ஒரு லைட்டை ஒரு சுவிட்சை போட்டோம்னா வெளிச்சம் வந்த உடனே இருட்டு ஓடிப்படுறது. அதை ஒன்றும் குண்டாந்தெறியை எடுத்து அடிக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக அண்ட் சைமல்டேனியஸ்லி வெளிச்சம் வந்த உடனே இருட்டு போய்டுறது. அப்படி எப்போ ஞானம் வருதோ அவித்தியை போய்டுறது. அதனால் இப்படி பிரம்மா யோசிச்சுட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்ட்டு. இப்போ கதாசித்யாயத ஸ்ரஷ்டு, எப்படி சிருஷ்டியை பண்ணுறதுன்னு புரியலையே. நம்மளுடைய லட்சியம் என்னென்னா லோகம் முழுக்க பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு நமக்கு ஆக்ஞை பகவானால. அது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதே அவருக்கு ஆசன்னு சதுர்முகாத்து, அவருடைய 4 முகங்கள்ல இருந்தும் முதல்ல என்ன தோணித்துன்னா, அவர் யோசிச்சுட்டே இருக்கிறதே ஸ்ரஷ்டுகு வேதாக ஆசன்னுன்னாள். 4 முகத்தில் இருந்தும் 4 வேதங்கள் நாலெட்ஜ் ஏற்பட்டு தான் அதை சொன்னாளிங்க. வேதாக ஆசன்னு சதுர்முகாத்து கதம் ஸ்ரக்ஷ்யாமி அகம் லோகான் சமவேதான் யதா புரா. முன்பு இதுக்கு முன்னாடி இருந்த மிலீனியம், அதில் எப்படி சிருஷ்டி ஏற்பட்டதோ லோகங்கள்லாம் இருந்ததோ அதே மாதிரி நான் எப்படி சிருஷ்டி பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தார். சாதுர்ஹோத்திரம் கர்மதந்திரம் உபவேதனை சக தர்மஸ்ய பாதாச்சத்வாரஹ ததைவாஸ்ரமவிருத்தயः. இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதே அவருடைய 4 முகங்கள்லேருந்தும் இப்படியே ஒன்றொன்னா விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. முதல்ல வேதம் தோணித்து. வேதம் தோன்றது தான் முதல்ல உபவீதமும் தோணித்து. அதனால தான் நம்ம போட்டுக்கிறோம், உபவீதம் போட்டுக்கிறதே சொல்கிறது மந்திரம். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹே எது சகஜம். சகஜம்னா சகஜாயத்தே இதி, அவரோட கூட தோணித்தான் இந்த உபவீதம். உபவீதம்னா வேற ஒன்றும் இல்லை, அதை போட்டு நம்ம முதுகில் கட்டின்னு இருக்கமே, தோளில் போட்டுன்னு இருக்கமே. என்னென்னா we are bounded by certain rules and regulations that are contained and prescribed in the book of knowledge called Vedas. அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த உபவீதம். இது பிரம்மா தோன்றத்தையே தோணித்தான். அப்படி இந்த வேதங்கள்லாம் தோணித்து. அதுக்கடுத்தாப்பில் சாதுர்ஹோத்திரம் கர்மதந்திரம் உபவேத நயைசக தர்மஸ்ய பாதாக சத்வாரஹ ததைவாஸ்ரமவிருத்தயः. 4 விதமான கர்மாக்கள். ஏன்னா இந்த வைதிகமான மதத்தில் கர்மானுஷ்டானங்கள் இருக்கே, அதை ரொம்ப வசத்தியாக சொல்கிறாள்.
இந்த யஜ்ஞாதி கர்மங்கள், யஜ்ஞங்கள் பண்ணணும், அதுக்கு கர்மாக்கள் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு வேதம். அந்த கர்மாக்கள் சாதுர்ஹோத்திரம், 4 விதமான யஜ்ஞங்கள், அது தோணித்தான். முதல்ல கர்மதந்திரம், அதுக்குள்ளான ரூல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, மந்திரங்கள் இதெல்லாம் அதோட கூட தோணித்து. உபவேத நயைசக, அந்த வேதத்துக்கு அதுக்கு ஆக்சிலியராக இருக்கப்பட்ட உபவேதங்கள் அதெல்லாம் தோணித்து. தர்மஸ்ய பாதாக சத்வாரஹா, தர்மம் தர்மம்னு சொல்கிறோமே, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அந்த தர்மம் இருக்க, அந்த தர்மம் தோணித்து. அந்த தர்மத்துக்கு 4 கால்கள். 4 கால்கள்னால் பசுவுக்கு எப்படி 4 காலோ அப்படி தர்மத்தை 4 கால்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டுருக்கு. சத்வாரா ததைவ ஆசிரமவிருத்தயா, அதே மாதிரி 4 ஆசிரமங்கள். ஒரு மனிதன் பிறந்தத்துலேருந்து இறக்கிற மட்டும் என்னென்ன மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்போது இந்த மாதிரி இருக்கணும்னு இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இப்படி 4 ஆசிரமங்கள். இதெல்லாம் அவர் தோற்றி வச்சார், முகத்திலேருந்து தோணித்து. விதுர உவாச்ச, விதுரர் சொல்ல ஆரம்பித்தாள் மைத்ரேயரை பார்த்து. சவை விஸ்வசிருஜாமீஷா வேதாதீன் முகத்தோ அசிருஜத் யத்யத்யேனாஸ்ருஜத்தேவா தன்மே ப்ரூஹி தபோதனா. மைத்ரேயரை பார்த்து கேட்டாள் விதுரர், நீங்கள் சொல்லிண்டே வரேள் பிரம்மாவுக்கு 4 முகங்கள்னு சொன்னேள், ஒவ்வொரு முகத்துலேருந்து என்னென்ன தோணித்துன்னு விஸ்தாரமாக எடுத்து எனக்கு சொல்லணும்னாள். உடனே மைத்ரேயர் அது சொல்ல ஆரம்பித்தாள். ரிக்யஜுஸ்ஸாமாதர்வாக்கியான் வேதான் பூர்வாதிபிர்முகைः சாஸ்திரமிஜ்யாம் ஸ்துதிஸ்தோமம் பிராயஷ்சித்தம் யதாத்க்ரமாத். பிரம்மாவனுடைய முகங்கள் 4. அது கிழக்கு முகமாக இருக்கப்பட்ட, அதாவது ஃப்ரண்டல் ஃபேஸ், அதாவது முகம், 4 முகத்தில் நேராக இருக்கப்பட்ட முகம் இருக்கே, அதுலேருந்து ரிக்கு, யஜுசு, சாமம், அதர்வம்ங்கிறதான 4 வேதங்கள் தோணித்து. ரிக் யஜுஸ் சாம அதர்வாக்கியான் வேதான் பூர்வாதிபிர்முகை, பூர்வாதிபிர்முகை கிழக்கு முகமாக இருக்கப்பட்ட அந்த முகத்திலேருந்து, பிரம்மாவனுடைய முகத்திலேருந்து 4 வேதங்கள் தோணித்து. சாஸ்திரமிஜ்யாம் ஸ்துதிஸ்தோமம் பிராயச்சித்தம் யதாத்க்ரமாத். அதோடு கூட சாஸ்திரங்கள், த சயின்சஸ், சாஸ்திரங்கள், இஜ்யாம் சாஸ்திரம், எப்படி எப்படி யாகங்கள் பண்ணணுங்கிறதான ப்ரொசீஜரல் மேனுவல்ஸ். ஒரு யஜ்ஞங்கள் பண்ணுறதுக்குள்ளான பிராமணாள், அது 4 விதமாக இருக்காள் அவளும், அதை பின்னாடி சொல்ல போகிறாள். அப்போ அவள்லாம் எப்படி இப்படி பண்ணணுங்கிறது, எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்தோமம், ஸ்துதிஹி ஸ்தோமம், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த மந்திரங்கள், பிராயஷ்சித்தாதி மந்திரங்கள், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒன்றொன்னா படைச்சார் அந்த முகத்திலேருந்து. ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வம் வேதமாத்மனः ஸ்தாபத்யம் சாஸ்ருஜத்வேதம் கிரமாத் பூர்வாதிபிர்முகைः. இதை தான் உபவேதங்கள்னு சொல்கிறது. இந்த வேதங்கள் எப்படி 4 இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் உபவேதங்கள். ஆயுர்வேதம், த நாலெட்ஜ் ஆஃப் லைஃப், ஆயுர்வேதம் அதான் மெடிசின்னு சொல்கிறது, ஆயுர்வேதம் மெடிக்கல் சயின்ஸு. தனுர்வேதம், எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறதுக்கு வில்லு, அந்த காலத்தில் குண்டு துப்பாக்கியெல்லாம் கிடையாது, எல்லாம் வில் வித்தியை தான் வச்சுட்டுருப்பா. தனுசு, அந்த தனுஷை எப்படி பிரயோகம் பண்ணுறது அதுக்கு வேதம், அது நாலெட்ஜ் ஆஃப் வார்ஃபேர், அது மிலிட்டரி சயின்ஸ். தனுர்வேதம். காந்தர்வம், காந்தர்வ வேதம்ங்கிறது என்னென்னா நல்ல த ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதாவது டான்ஸு, மியூசிக்கு, இதெல்லாம் பெயிண்டிங், இதெல்லாம் காந்தர்வ வேதங்கள். வேதமாத்மனா ஸ்தாபத்தியம், இப்போது ஒரு கோவில் கட்டுறதுன்னா ஸ்தபதின்னு ஒருத்தரை கூட்டின்னு வரோம் இல்லையா, ஆர்கிடெக்ட். அந்த கோவிலை கட்டுறதுக்குள்ளான அதுக்கு பேர் ஸ்தபதின்னு பேர். இந்த மாதிரி வீட்டை கட்டுறவனும் ஸ்தபதி தான், இஸ் ஆல்சோ அன் ஆர்கிடெக்ட். அவன் எப்படி கட்டுறதுன்னு எடுத்து சொல்லுவான். அந்த ஸ்தாபத்தியம், அதெல்லாம் எப்படி கோவில்கள் கட்டுறது, எப்படி ஒரு யாகங்கள் பண்ணணும்னா அதுக்கு யாக ஹோம குண்டங்கள் எப்படி கட்டுறது, என்னென்ன டைரக்ஷனில், என்னென்ன மாதிரி ஜாமெட்ரிக்கல்
ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக வச்சு கட்டுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. அதான் ஸ்தாபத்தியம். ச அசிருஜத் வேதம் கிரமாத் பூர்வாதிபிர்முகை, இதெல்லாம் பூர்வாதிபிர்முகை, கிழக்கு முகமாக இருக்கப்பட்ட முகத்திலேருந்து இதெல்லாம் தோணித்துன்னு சொன்னாள். இதிஹாச புராணானி பஞ்சமம் வேதம் ஈஸ்வரஹ. ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகளெல்லாம் பின்னாடி தான் வரப்போகிறது. இருந்தால் கூட அப்படி திவ்ய திருஷ்டினால் அவளுக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது இந்த ஹிஸ்டரி. இத்திஹாசம்னா ஆசன்னு இத்திஹாசா, இப்படி தான் இருந்தது இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரி இருக்கே, அதெல்லாம் இத்திஹாசங்கள் புராணங்கள். இதுகளெல்லாம் பஞ்சமம் வேதம், 5வது வேதம் சொன்னால் என்ன காரணம்னா, வேதத்தை எல்லாராலையும் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ கதாரூபமாக சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே ஃபைனான்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொல்கிறாள். அதை சும்மா ஈக்குவேஷனை போட்டு டைம் வேல்யூ ஆஃப் மணி அது இதுன்னு சொல்கிறது இல்லை, அதுவும் சொல்லி தருவாள். ஆனால் ஒரு கேஸ் ஸ்டடின்னு ஒன்று வைப்பா. இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு ஒன்று இருந்தது, லூசன் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது ரொம்ப வசதியாக போச்சு, எல்லோரும் இன்வென்ஷன்லாம் பண்ணால் பிரமாதமாக ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் ஆகி பெருசாக போச்சு. அது கடைசியில் ஒரு நாளைக்கு கோவிந்தான்னு ஆகி இல்லை 25 சென்ட்டுக்கு ஸ்டாக் கீழே போச்சு. இது எப்படி கீழே போச்சுங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எப்படி வசதியாக போச்சுங்கிறதையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே ஃபைனான்ஷியல் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அந்த குழந்தைகளை படிக்கிறதுக்கு வராளே, MBA படிக்கிறதுக்கு, அவள்கிட்ட சொல்லுவாள், இது ஏன் கீழே போச்சு, இது ஏன் மேலே போச்சு, இது என்னென்ன பண்ணியிருக்கலாமாவா, என்னென்ன பண்ணால் இது இப்படி எல்லாம் மறந்துருக்கணும், இப்படிலாம் கேள்விகள் கேட்பா. இப்படி கதாரூபமாக சொல்கிறது. அதுக்கு கேஸ் ஸ்டடின்னு இப்போ சொல்கிறோமே, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் நிறையா கேஸ் ஸ்டடி எழுதுகிறா. அதே மாதிரி பழைய காலத்தில் என்ன பண்ணால், எல்லா ஜனங்களுக்கும் தர்மங்கள் எல்லாம் நன்னா மனசுக்குள்ளே பதியணுங்கிறதுக்காக இப்படி கதாரூபத்தில் சொல்கிறது. ராமன் ஒருத்தர் இருந்தார், ஒரு பித்திருபாக்கிய பரிபாலனை பண்ணாள். சீதைன்னு ஒரு அம்மா இருந்தால், அவர் ராமரோடையே கூட இருந்துட்டு அவருக்கு சக தர்மச்சாரியாக இருந்துருந்தாள், பதிவிரதையாக இருந்துருந்தாள். இப்படிலாம் சொல்கிறது. இப்படிலாம் சொன்னால் ராமர் எப்படி அவருடைய எனிமியை அட்டாக் பண்ண ஒரு டெரரிசம் எப்படி அந்த காலத்துலையும் இருந்திருக்கு. நம்ம ராட்சசர்கள்லாம் டெரரைஸ் பண்ணிட்டு இருந்தா அவளெல்லாம் என்னமா அவர் சிக்ஷை கொடுத்தார். இப்படியெல்லாம் கதா ரூபத்தில் சொன்னால் அதுலேருந்து ராஜாக்கள் தெரிஞ்சுப்பா, ஆஹா இப்படியா இருக்கணும், பிரஜைகள் தெரிஞ்சுப்பா, ஆஹா இப்படி இருக்கணும் போட்டிருக்கு, இதான் தர்மம், இதான் வேதோக்த தர்மங்கள்னுட்டு கதா ரூபத்தில் சொன்னால் மனசில் ஏறும் பாருங்கோ. அதனால இதிஹாச புராணானி பஞ்சமம் வேதம் ஈஸ்வரஹா, 5வது வேதமாக கருதப்படும் இதிகாச புராணங்களை சிருஷ்டி பண்ணாலாம். சர்வேபியேவ வக்திரேபியா சசிருஜே சர்வதர்ஷனா. அதெல்லாம் மாத்திரம் எல்லா முகங்கள் 4 முகங்கள்லேருந்தும் அவர் சொன்னாராம். யூனிசன்னா எடுத்து சொன்னாலாம், ஏன்னா அது முக்கியங்கிறதுனால. ஷோடஷ்யுக்தௌ பூர்வவக்திராத் புரீஷ்யக்னிஷ்டு தாவதா ஆப்தோர்யாமாதிராத்ரௌ ச வாஜபேயம் சகோசவம். பலவிதமான யாகங்கள் பிரம்மாவுடைய முகத்திலேருந்து தோணித்தான். ஷோடசின்னு ஒரு யாகம், முக்தின்னு ஒரு யாகம், புரீஷின்னு ஒரு யாகம், அக்னிஷ்டோமம்னு ஒரு யாகம், அப்தோர்யாமம்னு ஒன்று, அதிராத்திரம்னு ஒன்று, வாஜபேயம்னு ஒன்று, கோசவம்னு ஒன்று, இப்படி மொத்தம் 8 யாகங்கள் எடுத்து சொன்னாள். இந்த 8ம் 2 4 முகத்துலேருந்து வந்தது. இந்த யாகங்களெல்லாம் இப்போது எல்லோரும் பண்ணுறாளான்னாக்க, நான் சின்ன வயசில் இருக்கிறதே இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணவாள்லாம் பார்த்துருக்கேன். சோமயாகம் பண்ணவாள், அதிராத்திரம் பண்ணவாள், வாஜபேயம் பண்ணவாள், இந்த புரீஷி அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணவாள், ஷோடசி, இதெல்லாம் பண்ண மகான்கள்லாம் எப்படி வருவா, இப்படி எங்கள் கிராமத்துக்கு வருவா பெரிய மகான்கள், அவளெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இப்போது அந்த மாதிரி யஜ்ஞங்கள்லாம் நடக்கிறதானா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காலத்தில் நடந்திருந்தது சமீப காலத்தில். அந்த யஜ்ஞங்களெல்லாம் எடுத்து எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாலாம். அந்த முகத்துலேருந்து வந்தது. வித்யாதானம் தபசத்யம் தர்மஸ்யேதி பதானி ச ஆஸ்ரமாஸ்ய யதாசங்கியம் அசிருஜத் சகவிருத்திபிஹி. 4 தர்மங்கள், வித்யே தானம் தபஹா சத்தியம், இதெல்லாம் இந்த பிரம்மாவனுடைய முகத்துலேருந்து வந்தது. தர்மம், தர்மத்துக்கு 4 கால்கள்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாலே, அது 4 கால்கள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை.
எதை தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு அலையிறமோ, ஏன்னா எல்லாம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, யார் தர்மத்தை ரட்சிக்கிறாளோ அவளை தர்மம் காப்பாற்றுன்னு சொல்கிறான். அப்போ இந்த தர்மம்னா என்னன்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு 4 கால்கள்ங்கிறது சத்தியம், தபஸு, தானம், வித்யை. இது தான் எல்லோரும் ஆசிரியக்கணும். அதெல்லாம் படைச்சாலாம் பிரம்மா அவருடைய முகத்திலேருந்து. ஆசிரமான்ச்ச 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். யதா சங்கியம் அசிருஜத் சக விருத்திபி, அது ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் எப்படி இப்படி பண்ணணுங்கிற ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படிக்கு அதெல்லாம் படைச்சாளவாள். சாவித்ரம் பிராஜாபத்யஞ்ச பிராமம் சாத பிருஹத்ததா வார்த்தா சஞ்சய ஷாலீன சிலோஞ்ச இது வை கிருஹே. இந்த 4 ஆசிரமங்களில் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் அதில் டிவிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும்னுட்டு. சாவித்திரம்னா உபநயனம் பண்ணுறாளே, இந்த உபநயனம் பண்ணினதுக்கு பிறகு 3 நாளைக்கு, உபநயனத்துக்கு அப்புறம் 3 நாள் மட்டும், 4ஆம் நாள் மட்டும் அந்த பிரம்மச்சாரி இந்த உபநயனம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த பட்டூருக்கானே அவன் ஒரு ஆச்சாரத்தோட ஒரு நியமத்தோடு இருக்கணும். அந்த வேஷ்டியெல்லாம் அதையே கட்டிண்டு இப்படி இருக்கணும்னு இருக்குது. அது இப்போது உபநயனம் தண்ணியோடு நம்ம முடிச்சு விட்றோம். மறுநாள் 3 நாள் மட்டும் இருக்கிறதா தெரியல, சில பேர் வச்சுட்டுருக்காள். எனக்கெல்லாம் உபநயனம் ஆனபோது ரொம்பவும் அதெல்லாம் ரொம்ப இருக்கணும்னு அவள்லாம் சொல்லுவாள். அப்படி நான் ஞாபகம் இருக்குது எனக்கு. உபநயனமாகி ஆல்மோஸ்ட் 1 வருஷம் மட்டும் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 வருஷம் நான் சமிதாதானம் பண்ணிகிட்டே இருந்தேன். தினசரி சமிதாதானம். இது இப்போ உபநயனம் மட்டும்தான் சமிதாதானம் பண்ணுறா, அப்புறம் ஆவணியாவட்டத்தும் போது பண்ணுறா. அது எப்போதுமே பண்ணிகிட்டுருக்கணும், தினசரி பண்ணணும். அவன் கிரகஸ்தாசிரமம் போகிற மட்டும் சமிதாதானம் பண்ணிகிட்டே இருக்கணும் தினம், சாயம் பிராத்தகா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா, நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறத ஜபல்பூருக்கு வந்திருந்தேன். அங்கே டெலிகிராஃப் ஒர்க் ஷாப்பில் எனக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங், இப்போல்லாம் ட்ரைனிங் உண்டு, சம்மரில் போய் ட்ரைனிங் பண்ணுறதுன்ட்டு. அப்பா சொன்னாரப்பா, டெலிகிராஃப் ஒர்க் ஷாப்பில் பெரிய அரச மரம் இருக்குது, அங்கே நிறையா சமைத்து விழும். நீ ட்ரைனிங் போகிறதே எப்படி மத்தியான வேலையில் போய் அந்த சமைத்தெல்லாம் பொறுக்கின்னு காலம்பரையும் சாயந்தரமும் சமிதாதானம் பண்ணும்பர். நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதையே சமிதாதானம் பண்ணணும்னு சொல்லி என்னை சமிதாதானம் பண்ண வைப்பர் தினம். அந்த சம்மர் வெக்கேஷன் முழுக்க சமிதாதானம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்படி எதுவும் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு சொல்ல, நம்ம என்னென்ன இப்போது 2 நாளைக்கு பண்ணாலே ரொம்ப பெருமையாக போயிடுது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. சாவித்திரம் உபநயனமானோடனே 3 நாளைக்கு சில தர்மங்களை அனுஷ்டிக்கணும், அது சாவித்திரம். பிராஜாபத்தியம்ங்கிறது இந்த பிரம்மச்சாரி 1 வருஷ காலம் சில ஸ்பெஷல் டியூட்டிஸ் அதை அவன் அனுஷ்டானம் பண்ணணும், அது பிராஜாபத்தியம்னு பேர். பிராஜாபத்தியஞ்ச பிராமங்கிறது என்னென்னா, எத்தனை நாளைக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணி குருகுலத்தில் இருந்துட்டு இருக்கானோ. ஏன்னா பல வருஷங்கள் அவன் அந்த பிரம்மச்சாரி குருகுலத்தில் இருந்துட்டு வாத்தியார்கிட்டக்க, இப்போது யஜுர்வேதம்னா அசீதி துவயம் சொல்கிறது 82 பஞ்சாசத்து, அது அப்படியே அத்தியனம் பண்ணிட்டு இருப்பாள். 10 வருஷம் 11 வருஷம் உண்டு. அந்த சின்ன குழந்தை குருகுலத்தில் இருந்து வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணுவாள். அது பரியந்தும் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தர்மங்கள் இருக்கே, அது பிராமம்னு பேர். அதுக்கு சாப்பாடெல்லாம் வெளியில் போய் ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் போய் யாச்சகம் பண்ணிட்டு வரணும். பவதி பிக்ஷாந்தேகின்னு விட்டு, இப்போது உபநயன தண்ணிக்கு மாத்திரம் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்கிறான், பாக்கி நாள்லலாம் வேறு என்னமோ சாப்பிட்றோம். அப்படி இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதோடு இருக்கிறதுக்கு பிராமம்னு பேர். பிராமம் சாத பிருஹத்ததா, பிருஹத்துன்னா கம்ப்ளீட்டாக ஆயுஸ் முழுக்க அதை அப்டினன்ஸ் ஃப்ரம், அதாவது செலிபேட்டாக இருக்கிறது, அதாவது பிரம்மச்சரியாகவே இருக்கிறது. அது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்கிறது. 2 விதமான பிரம்மச்சாரி, ஒன்று உபகுர்வாணன்னு பேர், இன்னொருத்தன் நைஷ்டிகன்னு பேர். நைஷ்டிகன்னா அவன் எப்போதுமே பர்சியூட் ஆஃப் நாலெட்ஜை வச்சுட்டு பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுறது. இட் டசன்ட் என்டர் இன்டு எனி அதர் ஆசிரமம், அப்படியே இருந்து விடுறது. அது உபகுர்வாணன்னா எப்போதும் வாத்தியாருக்கு பக்கத்துலேயே இருந்துட்டுருக்கிறது, சிசூஷை பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிடுவான். அது வரையும் வாத்தியார் குருகுலத்தில் அவருக்கு சிசூஷை பண்ணிகிட்டே இருக்கிறது, அது உபகுர்வாணன். இப்படி பிருஹத்துங்கிறது அப்படி முழுக்க பிரம்மச்சாரி ஆசிரமத்திலே இருந்துட்டு இருக்கிறது. ததா
வார்த்தா சஞ்சயசாலீன சிலோஞ்ச இதி வை கிரகே. கிரகேனா கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் சில சில வழிகள் இருக்குது. அந்த வழிகளெல்லாம் பின்பற்றலாம். வார்த்தா, வார்த்தான்னா அனிஷித்த கிருஷ்யாதி விருத்தின்னு அதுக்கு டெஃபனேஷன். வார்த்தா அதாவது கிரகஸ்தனாக இருக்கப்பட்டவன் இப்படி போய் உழவு தொழில் முதலானதுன்னா நிஷித்தமானது. இப்படி மிராஷ்தாராக இருந்துட்டு நம்ம ஊரில் சில பிராமணாலாம் லேண்ட் லார்ட்னு டைட்டில் போட்டுன்னு மிராஷ்தார்னு நிறையா நிலபலனை வச்சுட்டு எல்லாரையும் உழச் சொல்லி அதுலேருந்து வர நெல்லெல்லாம் விற்று அப்படி ஜீவனம் பண்ணுவாள். அது அவ்வளோ வசதி இல்லை, அது கொஞ்சம் நிஷித்தம். அப்படி அது கூட செய்யாமல் விருத்தி வச்சுக்கிறதுக்கே அதான் வார்த்தான்னு பேர். அனிஷித்த கிருஷ்யாதி விருத்திகி. ஏன்னா கிருஷி முதலான தொழில்கள்னால் வைசியகர்மா, அது இப்படி பண்ணுறது இல்லையா. சஞ்சய, சஞ்சயா யாஜனாதி விருத்திகின்னாள். சஞ்சயம் பண்ணி தொழில் விருத்தி பண்ணுறது எப்படின்னா ஜீவனை பரிபாலனை பண்ணுமே, அதுக்கு வேணுமே. அதுக்கு யாஜனாதி, எங்கெங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் நான் உங்கள் யாகத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி அந்த யஜ்ஞம் நடக்கிற இடத்துல போய் ஒத்தாசை பண்ணி அதில் வர வரும்படியை வச்சுட்டு ஜீவனை நடத்துறது, அதுக்கு சஞ்சயம்னு பேர். சஞ்சயோ யாஜனாதி விருத்திகி. வார்த்தா சஞ்சய ஷாலீன. ஷாலீனம் அயாச்சித விருத்திகி. அயாச்சித விருத்தின்னா போய் யார்ட்டையும் யாச்சகம் கேட்கறதில்ல, குடுன்னு கேட்கறதில்ல. அப்படியே போயிட்டே இருப்பாள். யாரானும் இப்படி நல்ல பிராமணன் போயிட்டு இருக்கான், நல்ல வேத வித்து, நல்ல சம்ஸ்காரம் அடைஞ்சவன் சொல்லி கூப்பிடுவாள். கூப்பிட்டு வாங்கோன்னு நமஸ்காரம் பண்ணி யதேஷ்டமாக பொருளை கொடுப்பாள். அந்த அவளுக்கு வேணுங்கிற மட்டும் அந்த பொருள் எடுத்துப்பாள், பாக்கியை அப்படியே தானம் பண்ணி விடுவாள். அப்படி இருக்கிறது இருக்கே அது ஷாலீனம். ஷாலீனம் ஷாலீன சிலோஞ்ச இதி வை கிரகே. சிலோஞ்சாங்கன்னு ஒன்று, அது பதித்த கணிஷ கண விருத்திகி. அதாவது வயல்களில் அறுப்பு இருப்பாள். அறுப்பு அறுத்தா நெல் வயல் போட்டிருப்பாள். அதில் அறுப்பு எடுத்தோடனே அதுலேருந்து அறுப்பு எடுத்து களத்துக்கு கொண்டு வரத்த அந்த நெல்லாம் என்ன ஆகும், அதுலேருந்து உருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த வயல்களில் விழுந்து கிடக்கும். அது இந்த பிராமணன் என்ன பண்ணுவான், வயலில் போய் ஒவ்வொரு குந்துமணியாக இந்த விழுந்திருந்த நெல் இருக்கே அதை எடுத்துன்னு வந்து ஆற்றுல சமைக்க சொல்லி சாப்பிடுவான். அதான் நம்ம குச்சேலர் அப்படி தான் பண்ணாராம். குச்சேலர் உஞ்சவருத்தி பண்ணி பண்ணுவாள். இப்போ கூட பஜனையில் சில பேர் உஞ்சவருத்தின்னு இப்படி வீடு வீடாக வருவாள். உஞ்சவர்த்தினா நம்ம வசத்தியான விருத்தின்னு ஒருத்தர் டெஃபினேஷன் கொடுத்தார், அது இல்லை, தப்பு. அது உஞ்சவர்த்தினா சிலோஞ்சம்னு பேர். சிலோஞ்சா பதித்த கணிஷ கணவிருத்தின்னு பேர். அப்படி பண்ணுறது அது ரொம்ப வசத்தி. அப்படி தான் தியாக பிரம்மம்னு திருவையாரில் சங்கீதத்தெல்லாம் மியூசிக்கெல்லாம் பாடி ராமனை ஆராதித்தவர் பெரிய நல்ல பிராமணர். அவர் உஞ்சவர்த்தி பண்ணி தான் சாப்பிடுவார். இப்படி என்னென்ன விழுந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, இப்படி பண்ண ஜீவிக்கிறது. அப்படி கிரகஸ்தாசிரமத்துக்கு சொன்னால் அந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் முகத்துலேருந்து வந்து தான், பிரம்மாவனுடைய முகத்துலேருந்து வந்தது. வைகானசா பாலகில்ய ஔதும்பராக பேன பாவனே ஞாசே குட்டீச்சக பூர்வம் பக்வோதோ ஹம்ச நிஷ்கிரியவு. இப்பொழுது வனேஸ்திதான வானப்பிரஸ்தாளுக்குள்ளான ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சொன்னாள். அதில் வைகானசாள், வாலக்கில்யாள், ஔதும்பராள், பேனபாள் அப்படின்னு 4 விதமாக அதை பிரித்தாள் வானப்பிரஸ்தத்தில் இருக்கப்பட்டவாளை. அதில் என்னென்னா வாலக்கில்யாள் வைகானசாள்னு ஒருத்தார். இந்த வைகானசாங்காள் யாழ்னா அவள் காட்டுக்கு போடுவாள். எல்லாம் ஆனப்புறம் வயசானோட ரிட்டையர் ஆகி காட்டுக்கு போடுவாள். அங்கே போயிட்டு எப்படி கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் இருக்கே அதை அப்படி பாதி வேக்காடு வச்சு ஹாஃப் பாயில் பண்ணி அதை சாப்பிடுவாள். அவளுக்கு வந்து அகிருஷ்ட பச்சைய விருத்தாயான்னு பேர். அவள் ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட மாட்டாள், அப்படியே ராவாக சாப்பிட்றது. அவள் வைகானசாள். வாலக்கில்யாள் யாருன்னா அவள் இப்படி போயின்னு இருப்பாள். ஏதானும் கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா பழசை எடுத்து சேர்த்து வச்சுக்க மாட்டாள். புதுசாக என்ன கிடைக்கிறதோ அதை மாத்திரம் சாப்பிடுவாள், பழசை விட்டுவிடுவாள். சும்மா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சாப்பிட்றதுன்னு அர்த்தம்ல. போய் பழத்தெல்லாம் எடுத்துன்னு ஆசிரமத்தில் போட்டு 5-6 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்றது அப்படி கிடையாது அவளுக்கு. அன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ அதான் முதல்ல. இன்றைக்கி கிடச்சதுன்னா இன்றைக்கி கிடைச்சதை வச்சுன்னு சாப்பிடுவா. நேற்று கிடச்சதை எடுத்து
இருக்கிற பிராணிகளுக்கு போட்டு விடுவாள், பக்கத்தில் இருக்கிற கோழி இதுகளுக்கெல்லாம் போட்டு விடுவாள். அப்போ அந்த மாதிரி இருக்கப்பட்டது வாலக்கிள்ளியாள். ஔதும்பராஹா, ஔதும்பராள்னு யாருக்கு பேருன்னா, அவள் அப்படி காலம்பரம் எழுந்தோடனே நடந்து போவாள். இதுலேருந்து தோணும் இன்றைக்கி கிழக்கு போகலாம், கிழக்கு திக்கில் போகலான்னு விட்டு தோணும், இன்னொரு நாளைக்கு மேற்கு திக்கில் போகலான்னு தோணும். அப்படி தோணினபடிக்கு காலம்பரம் எழுந்து பலகெல்லாம் தைச்சிவிட்டு அவள் அப்படியே கிளம்பி ஒரு டைரெக்ஷனில் போவாள். அந்த டைரெக்ஷனில் என்ன கிடைக்கிறதோ ஆகாரம் அதைத்தான் சாப்பிடுவாள், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாள். அப்படி இருக்கப்பட்டவாள். அதில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சாப்பிடுவாள். அவளுக்கு ஔதும்பராள்னு பேர். அப்படிப்பட்டவாள். பேனபஹா, பேனபஹான்னா அவள் பழங்களை மாத்திரம் சாப்பிடுவா, அதுவும் பெரிச்சு சாப்பிட மாட்டாள். அது மரத்துலேருந்து தானாக கீழே விழணும். ஒரு அத்திப்பழமோ இல்லை ஒரு மாம்பழமோ இல்லை வாழைப்பழமோ மரத்துலேருந்து தானாக நெஞ்சு போய் கீழே விழுறது பாருங்கோ, அதை பெரிச்சு சாப்பிட மாட்டாள். அது கீழே விழுந்திருந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிடுவாள். அப்பேற்பட்டவாள் வா பேனப்பாக. இப்படி வானப்பிரஸ்தாளில் 4 தினசு. இந்த ரூல்ஸ் எல்லாமும் பிரம்மாவனுடைய முகத்துலேருந்து தான் வந்தது. நியாசே குட்டீச்சக பூர்வம் பகவோதோ ஹம்ச நிஷ்கிரியோ. அதே மாதிரி நியாசே, நியாசம்னா சந்நியாசம். எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு சன்னியாசியாக இருக்கப்பட்டாள் இருக்காளே, அவளில் 4 பேர் இருக்காள், 4 விதமாக. குட்டீச்சகா, குட்டீச்சகான்னா அவள் சன்னியாச வேஷம் போட்டுன்னு காவி வஸ்திரத்தை போட்டுன்னு சன்னியாசி நான் அப்படின்னு சொல்லிட்டு கமண்டல் ஒதுக்கின்னு போக மாட்டாள். அவள் எல்லாரையும் போல வெள்ளை வேஷ்டி எல்லாத்தையும் கட்டிருந்து நம்ம மனுஷா மாதிரி நம்ம கிரகஸ்தாள் மாதிரியே இருந்துருப்பாள். ஆனால் ஒரு ஃபேமிலியில் இருந்துருப்பாளே தவிர அவளுடைய நடை உடைகள் அவள் பண்ணுறது எல்லாமே சன்னியாசிகள் மாதிரியே இருந்துருப்பாள். ஒன்றுலேயும் அபிருச்சி இருக்காது. இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாள். மௌனமாக இருந்துட்டு ஏதோ ஆற்றுல போட்டதை சாப்பிட்டுன்னு இருப்பாள். அப்படி பண்ணிட்டு இருப்பாள். அப்படி இப்பவும் சில பேர் இருந்துருக்காள். லைஃப் இந்த ஃபேமிலி வித்தவுட் அட்டாச்மெண்ட்டுன்னு போட்டாங்க. குட்டீச்சக்காக பூர்வம் ஞாசே குட்டீச்சக பூர்வம் பக்வோதோ. பக்வோதகான்னு இன்னொரு ஒரு சன்னியாசிகளில் ஒருத்தர். அது பக்வோதகான்னா அவள் எல்லா விதமான தொழில் அவள் வேலை செய்கிறது எல்லாத்தையும் கர்மாக்களை தான் தியாகம் பண்ணி விடுவாள். ஒன்றும் பண்ண மாட்டாள். அவள் பாட்டுக்கு உட்காந்துருப்பாள். இப்போதும் பகவானை தியானம் பண்ணிட்டு அப்படியே மனசில் வச்சுட்டு அவள் பாட்டு உட்காந்துருப்பாள். யாரான ஏதான ஏதோ உட்காந்துருக்கானே ரமண மகர்ஷிமை உட்காந்துருப்பாள். பக்வோதா ஹம்சாள்னு ஒருத்தர். ஹம்சாள்னா அவள் எப்போதும் கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருந்துட்டு வெளி உலகே என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி போய் இருந்துகிட்டே இருப்பாள். அவள் ஹம்சாள்னு பேர். அதுலேயே ரொம்ப வசதியாக போனவாள் பரமஹம்சாள்னு சொல்கிறது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சாள்னு சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம காஞ்சி காமகோட்டி சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இருந்தாலும் அவள் பரமஹம்ச பரிவிராஜகர் பரமஹம்சாள். ஏன்னா அவள்னா கடைசியில் வசத்தியில் இது எல்லாத்துலேயும் வசதியான சன்னியாசிகள். அவள்னா அந்த ரமண மகர்ஷி மாதிரி இருக்கப்பட்டவாள். அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாள். ஒரு வேலையும் செய்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? மென்டல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஞானத்திலேயே போய் இருந்துருப்பாள். அவள் தான் ஹம்சாள், பரமஹம்சாள். நிஷ்கிரியவு, எல்லா விதமான கர்மாக்கள்லேருந்தும் விலகி விடுவாள். அப்பேற்பட்டவாள் தான் அந்த சன்னியாசிகள். இதெல்லாத்தையும் இந்த ரூல்ஸு இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் பெருமாளுடைய முகத்துலேருந்து வந்தது. ஆன்வீக்ஷிகீ த்ரைவார்த்தா தண்டநீதிஸ்ததைவ ச ஏவம் வியாஹ்ருதயச்சாசன் பிரணவோஹ்யஸ்ய தஹ்ரதः. அஸ்ய அதாவது இந்த பிரம்மாவனுடைய தஹ்ரதः அவருடைய ஹிருதயத்திலேருந்து மனசுலேருந்து எல்லாம் தோணித்தான். என்னென்ன தோணித்தினால் ஆன்வீக்ஷிங்கிறதுக்கு மோக்ஷ வித்யை. எப்படி ஒருத்தர் டோட்டலி லிபரேட் ஆகணுங்கிறதுக்கான வித்தியை இருக்கே, அது ஆன்வீக்ஷிக்கு. திரைங்கிறது தர்மசாஸ்திரம், தர்ம வித்யை. எப்படி வாழ்க்கை முறையே சரியாக பின்பற்றினால் நமக்கு ஸ்ரேயஸ் கிடைக்குங்கிறதான சொல்லப்பட்ட விஷயங்கள் அடங்கியது இருக்கே, அதுக்கு திரையின்னு பேர், அந்த வித்யை. அப்புறம் வார்த்தானா காம வித்யை, அது. அப்புறம் திரைவார்த்தா தண்டநீதி. தண்டநீதினா எப்படி அரசாங்கத்தை ஆள்றதுங்கிறது அர்த்த வித்யை. எப்படி போய் பொருளை ஈட்டுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே மேலே அந்த ராஜாங்கம் சரியாக ஆறுதுங்கிறதுக்கு அதான் தண்டநீதி.
தண்டநீதிஸ்ததைவ ச ஏவம் வியாஹிருதயசாசன் பிரணவோ ஹ்யஸ்ய தஹ்ரதः. பிரம்மாவனுடைய ஹிருதயத்திலேருந்து பிரணவம் ஓங்காரம் ஏற்பட்டது. அதோடு கூட வியாகிருதிகள் ஏற்பட்டது. பூஹு புவா சுவான்னு சொல்கிறதுக்கே அது வியாகிருத்தின்னு பேர். அதனால தான் ஓம் பூர் புவஸ்வஹாங்கிறதுல ஓம்ங்கிறது பிரணவம், பூர் புவஸ்வஹ பூஹு புவஹ சுவஹ இது வியாகிருதி. இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் மந்திரத்துக்கு. இப்போ ஓம் பூர் புவஸ்வஹ அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கே அது காயத்ரி மந்திரம். அப்போ காயத்ரின்னு நம்ம எது சொல்கிறோமோ அது பிரணவம், வியாகிருதி, அப்புறம் காயத்ரி மந்திரம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம காயத்ரின்னு நினச்சின்னு மந்திரம் சொல்கிறோம் பாருங்க. ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படிங்கிறதுல தத் சவிது வரேண்யம்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கே அதான் காயத்ரி மந்திரம். அதுக்கு முன்னாடி வியாகிருதி இருக்குது, அதுக்கு முன்னாடி ஓங்காரம் பிரணவம் இருக்குது. அந்த பிரணவம் வியாகிருதி இதெல்லாம் பிரம்மானுடைய ஹிருதயத்திலேருந்து தோணித்தான். தஸ்யோஷ்டிகாசீத் லோமப்யஹ காயத்ரி ச த்வச்சோ விபோः திருஷ்டுப் மாம்சாத் ஸ்னுதோனுஷ்டுப் ஜகதி அஸ்னः பிரஜாபதேः. தஸ்யோஷ்ணிகாசீத் லோமப்யஹ காயத்ரி ச த்வச்சோ விபோः திருஷ்டுப் மாம்சாத் ஸ்னுதோனுஷ்டுப் ஜகதி அஸ்னः பிரஜாபதேः. தஸ்யோஷ்ணிகாசீத் லோமப்யஹ காயத்ரி ச த்வச்சோ விபோः திருஷ்டுப் மாம்சாத் ஸ்னுதோனுஷ்டுப் ஜகத்யஸ்னः பிரஜாபதேः. இப்படி பிரம்மாவனுடைய உடம்புலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒன்று ஒன்று உண்டாச்சினால் தஸ்ய அவருடைய உஷ்ணிக்கு லோமபியா. லோமபியானா அவருடைய உடம்பில் இருக்கப்பட்ட ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோமங்கள்லேருந்து அந்த வேதத்தை சொல்லக்கூடிய மீட்டர் எப்படிலாம் ஒன்று ஒன்று சொல்கிறதுங்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. உஷ்ணிக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. உஷ்ணிக்குங்கிறது இந்த மாதிரி அதை வேதத்தை உச்சரிக்கணும்னு சொல்லணுங்கிறதான ஒரு மீட்டர். அந்த உஷ்ணிக்குங்கிற மீட்டர் உண்டாச்சு. அதே மாதிரி காயத்ரின்னு வேறு ஒரு மீட்டர் இருக்குது. அதனால தான் நம்ம பிரணவம் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகத்யா சந்தா கும்சி சொல்கிறோமோ இல்லையோ. அதெல்லாம் என்னென்ன சந்தஸ்ன்னா மீட்டர் அது சொல்கிறது. அப்போ உஷ்ணிக்குன்னு ஒரு சந்தஸ் ஒரு மீட்டர், அது அவருடைய உடம்பில் இருக்கப்பட்ட ரோமத்திலேன்னு உண்டாச்சான். ஆசீத்து லோமபியா காயத்ரி ச த்வச்சா விபோஹோ. விபோனா அந்த பிரம்மானுடைய உடம்புல துவச்சகா. துவச்சகன்னா அவருடைய தோல்லேருந்து என்ன உண்டாச்சுன்னா காயத்ரிங்கிறதான வசதியான ஒரு சந்தஸ் அந்த மீட்டர் அது உண்டாச்சான். நம்ம காயத்ரி மந்திரத்துக்கு பேர் வர காரணமே அந்த மீட்டர் இருக்கே, அது காயத்ரி மீட்டர். அதனால் அது காயத்ரி பேருன்னு ஒன்று சொல்கிறது உண்டு. அதே மாதிரி திருஷ்டுப்பு மாம்சாத்து பிரம்மாவனுடைய உடம்பில் இருக்கப்பட்ட மாம்சம் இருக்கே, அந்த மாம்சத்துலேருந்து திருஷ்டுப்புங்கிறதான ஒரு மீட்டர் உண்டாச்சு. திருஷ்டுப்பு மாம்சாத்து ஸ்னுதோனுஷ்டுப்பு அவருடைய மசில்லேருந்து ஸ்னுதா ஸ்னுதோ அனுஷ்டுப்புங்கிறதான மீட்டர் உண்டாச்சு. ஜகதி அஸ்னஹா பிரஜாபதேஹே. அஸ்னஹானா அவருடைய எலும்புலேருந்து ஜகதிங்கிறதான ஒரு மீட்டர் அது உண்டாச்சுன்னா இப்படி ஒவ்வொரு மீட்டர் எப்படி மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு மீட்டர் இருக்கே அதெல்லாம் அவரோட உடம்புலேருந்தே உண்டாச்சான். மஜ்ஜாயாக பங்கீர் உற்பன்னா பிருஹதி பிராணதோ பவத். பங்கின்னு ஒன்று உண்டு. பிருஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகத்யா சந்தா கும்சின்னு சொல்கிறோமே, அப்படி இந்த பங்கின்னு ஒரு மீட்டர் அது அவருடைய எலும்புக்குள்ளே இருக்கப்பட்ட எலும்பினுடைய கோர் இருக்கே மேரோன்னு சொல்கிறது, அதுலேருந்து மஜ்ஜையிலேருந்து அந்த பங்கிங்கிறதான மீட்டர் உண்டாச்சு. பிருஹத்தின்னு ஒரு மீட்டர் அந்த பிருஹத்திங்கிறதான சந்தஸ் இருக்கே அது பிராணத்தா அவருடைய பிராணன்லேருந்து உண்டாச்சான். இப்படி ஒவ்வொரு மீட்டரும் அவருடைய உடம்புல ஒவ்வொரு இடத்துலேருந்து உண்டாச்சின்னு சொன்னாள். அதோடு கூட ஸ்பர்ஷஸ்தஸ்யா பவஜ்ஜீவஹ ஸ்வரோ தேக உதாஹ்ருத
உஷ்மாணம் இந்திரியாண்யாகு அந்தஸ்தா பலமாத்மனः ஸ்வரா சப்தவிகாரேண பவந்தி ஸ்ம பிரஜாபதேஹே. ஒவ்வொரு சொல்களுக்குள்ளான ஒரு பேச்சு, இதுக்குள்ளான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கெங்கேருந்து உண்டாச்சுன்னா ஸ்பர்ஷா. ஸ்பர்ஷா காதிவர்ண பஞ்சகம். காதிவர்க்க வர்ண பஞ்சகம்னா என்ன? மொத்தம் அஞ்சு குரூப்ஸ் இருக்குது. க க க க ங, சாய் ச ஜ ஜ ஞ, தாய் ட ட ட ண, தாய் த த த ந, பாய் ப ப ப மன்ட்டு 5 குரூப் இருக்குது. காலேருந்து மா மட்டும் இருக்கப்பட்ட அக்ஷரங்கள் இருக்கே, அது காதிவர்ண பஞ்சகம்னு பேர். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கு எல்லாம் பேர் ஸ்பர்ஷான்னு பேர். அதெல்லாம் தோணித்தான் பிரம்மாட்டேந்து ஸ்பர்ஷஸ்தஸ்யாபவஜ்ஜீவா. இதெல்லாம் அவருடைய பிரம்மாவனுடைய ஜீவன், அவருடைய ஆத்மாலேருந்து உண்டாச்சான் காதிவர்ண பஞ்சகம். ஸ்வரஹா, ஸ்வரஹாங்கிறது அகாராதி, இங்கிறதான வவல்ஸ் இருக்கே, அதெல்லாம் ஸ்வரஹான்னு பேர். ஸ்வரோ தேக உதாகிருத்த, அவருடைய உடம்பு இருக்கே, அதுலேருந்து தான் அந்த அக்காராதி ஆனாலாம் உண்டாச்சான். அதெல்லாம் தான் தமிழில் இதெல்லாம் சொல்கிறதே, ஒன்றுக்கு மெய் எழுத்துன்னு சொல்கிறது, இன்னொன்றுக்கு உயிர் எழுத்துன்னு சொல்கிறது. உயிர் மெய் எழுத்து எல்லாம் சொல்கிறது. எது உயிர் எழுத்து எது மெய் எழுத்துங்கிறது, ஜீவகாங்கிறது உயிர் எழுத்து, தேகாங்கிறது மெய் எழுத்து. மெய்லாம் மேலே இருக்கப்பட்டது. அகாராதி அதெல்லாம் மெய் எழுத்து. ஊஷ்மாணம் இந்திரியாண்யாகு. ஊஷ்மானம்ங்கிறது ஷஷசஹங்கிற சதுஷ்கம்னு பேர். ஷஷசஹ சதுஷ்கம். ஷஷசஹங்கிறான அக்ஷரங்கள் எல்லாம் ஊஷ்மானம்னு பேர். அதெல்லாம் இந்திரியாணி, அவருடைய இந்திரியங்கள்லேருந்து உண்டாச்சு. இந்திரியாண்யாகு அந்தஸ்தா பலமாத்மனः. அந்தஸ்தாக எரலவாக, ஏரலவ இந்த 4 இருக்கே, இதுக்கு அந்தஸ்தான்னு பேர். அதெல்லாம் பலமாத்மனः, ஆத்மாலேருந்து உண்டாச்சுனாள். அதாவது அவர்கிட்ட இருக்கிற சக்தியிலேருந்து உண்டாச்சான் இந்த அந்தஸ்தங்கிறதான எரலவாங்கிறது. ஸ்வராக சப்த விகாரேண, அவருடைய உடம்பில் இருக்கப்பட்ட சென்ஸ்லேருந்து 5 விதமான சென்ஸ் இருக்கு இல்லையா, சென்சரி ஆர்கன்ஸ், அதுலேருந்து ஸ்வரங்கள் ஏற்பட்டுதான் 7 விதமான ஸ்வரங்கள் உண்டாச்சுன்னாள். ஸ்வரா சப்த விஹாரேன, என்னென்ன ஸ்வரங்கள் மொத்தம் ச ரி க ம ப த நீ, ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம். இப்படி 7 ஸ்வரங்கள் சொல்கிறது. சங்கீதக்கார ஆளுக்கெல்லாம் நிறையா தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியாது. இந்த 7 ஸ்வரங்கள், சப்த ஸ்வரங்கள் இருக்கே, இது விகாரேன அவருடைய இந்திரியங்கள்லேருந்து உண்டாச்சாம். பவந்தி ஸ்ம பிரஜாபதேஹே. சப்த பிரம்மாத்மனஸ்தஸ்ய வியக்தாத்மன பரஹ பிரம்மாவபாதி விததः நானாசக்தி உபபிரம்மிதः. சப்தம்னா வேதம், சப்தம் பிரணவம், வியக்தமாக இருக்கப்பட்ட சொற்கள், அவ்வியக்தமாக இருக்கப்பட்டது, அதாவது அதுக்குள்ளே இருக்கப்பட்ட அர்த்தம், இது எல்லாமா சேர்ந்து தான் பிரம்மாவனுடைய ரூபம். இதை தெரிஞ்சு நுடுவாள். அதனால் ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினால் பிரணவத்தோடு கூட எல்லா மந்திரமும் சொல்லுவாள். பகவதே வாசுதேவாயன்னு சொல்கிறதில்ல, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாயன்னு இந்த ஓங்காரத்தையும் சேர்க்கணும் இல்லையா. இப்படி சேர்த்து அந்த சப்தமாக இருக்கிறது மாத்திரம், சப்த அலைகள் காலில் விழுறதுக்கே அது ஒன்றும். அந்த சப்தத்துக்குள்ளே அவ்வியக்தமாக ஒடுங்கி இருக்கப்பட்ட மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் இருக்குது. அது சாதாரணமாக புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, அது குருக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும். குரு சொல்லுவார், இந்த மந்திரத்துக்கு இன்னென்ன இப்படியாக வியாக்கியானம்னு எடுத்து சொல்லுவாள். அவ்வியக்தம் வியக்தமாக மேலாம்படியாக தெரிகிற அர்த்தம் இருக்கும். அது இது எல்லாமா பூர்ணமாக தெரிஞ்சுருந்தா அப்போது சுவாமி என்னன்னு புரிஞ்சு போயிடும். அதான் அந்த பிரம்மா என்னன்னு புரிஞ்சு போயிடும். இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான் பிரம்மாட்டக்க. இதை சொன்னாள். தத்தோ அபராம் உபாதாய சசர்காய மனோததே. இத்தனையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு அவர் யோசித்து பார்த்தாள்.
ததோ அபராமுபாதாய சசர்காய மனோததே. இத்தனை நாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினமே, இதுலேருந்து நான் என்ன லட்சியம் வச்சுருந்து பிரஜைகளையும் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணணும், பாப்புலேஷனை இந்த யூனிவர்ஸ் முழுக்க பாப்புலேஷனுக்கு விருத்தி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்குமே, நடக்கலையேன்னு யோசித்து பார்த்தாள். அதுக்கு காரணம் புரிஞ்சுது. தத்தோ அபராமுபாதாயன்னாள். என்னென்னா வேறு மாதிரியான ரூபத்தை எடுத்துட்டாலாம். இது வரையும் எடுத்துட்டாக்க தன்னுடைய லட்சியம் பூர்த்தியாகாது, தன்னுடைய எண்ணம் பூர்த்தியாகாது, கோல் பூர்த்தியாகாதுங்கிறதுக்காக இன்னொரு மாதிரியான உடம்பு எடுத்துட்டு அந்த உடம்பு மூலமாக சம்போகத்தை அடையணும். அப்படி ரெண்டு உடம்புகள் சம்போகத்தை அடைஞ்சதுனால்தான் ஒரு விருத்தியாகும், மறுபடியும் பாப்புலேஷன் விருத்தியாகுங்கிறத நினச்சிட்டு அதுக்கு மாதிரி உடம்பை பண்ணிட்டாலாம். ரெண்டாவது வேறு மாதிரியாக உடம்பை ரிஷீணாம் பூரி வீத்யானாம் அபி சர்க்கம விஸ்திருதம் ஞாத்வா தத்ஹிருதயே பூயா சிந்தையாமாச கௌரவா. ஏ விதுரான்னு கூப்பிட்டாள் மைத்ரேயர். இத்தனை நாழி அவர் பலவிதமான சிருஷ்டிகள்லாம் ஏற்படுத்தினார். ஆனால் பிரஜைகள் ஜீவன்களை சிருஷ்டி பண்ண முடியலையே, என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தாள். இத்தனை ரிஷிகள் பண்ணோம், இத்தனை ரிஷிகளுக்கும் இத்தனை வீரியங்கள் இருக்குது அவளுக்கு. ஆனால் அவள் அதை உபயோகம் பண்ணி ஜீவ சிருஷ்டியை உண்டு பண்ணவே இல்லையே, என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தாள். அஹோ அத்புதமே தன்மே வியாபிருதஸ்யாபி நித்யதா நஹ்யேதந்தே பிரஜானூனம் தெய்வமத்ர விகாதகம். இதுக்கு காரணம் இது ஒரு ரேண்டம். தெய்வம்னா ரேண்டம்னு சொல்லியிருக்கேனே முன்னாடி. இப்படி வராததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, தெய்வம் தான் விகாதகம். இதுக்கு அகென்ஸ்டாக இருந்திருக்கு. அதனால் நான் வேறு மாதிரியாக இதை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு தன் உடம்பையே ரெண்டு விதமாக ஆணும் பெண்ணுமாக அடைய முடியாது பண்ணிட்டாலாம். ஏன்னா அப்போ தான் ஆண் பெண் சம்போகத்தால் தான் சிருஷ்டியை பிரஜைகளை உற்பத்தி பண்ண முடியுங்கிறதா தெரிஞ்சுட்டாள். ஏவம் யுக்தகிருதஸ்தஸ்ய தெய்வஞ்சாவேக்ஷதஸ்ததா கஸ்ய ரூபம் அபூத்வேதா யத்காயம் அபிசக்ஷதே. கஸ்யனா அந்த பிரம்மாவனுடையன்னு அர்த்தம். கஹானா பிரம்மான்னு அர்த்தம், கஸ்யனா பிரம்மாவனுடைய. ரூபம் அபூத்து துவேதா, ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சு. பிரம்மாவனுடைய உடம்பே ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சு. ஒரு மேல் ஒரு ஃபிமேல் அப்படி ரெண்டா பிரிச்சுண்டாள் அவர். துவேதா எத்காயம் அபிசக்ஷதே. எப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசில், இந்த யூனிசெல்லுலர் பாடியில் அமீபான்னு ஒன்று உண்டு. அது இப்படி லெபார்ட்டரியில் ரொம்ப பூத கண்ணாடியை வச்சுட்டு மைக்ராஸ்கோப்பை வச்சுன்னு பார்த்தா இப்படிங்கும் டபக்குன்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். அப்படி தான் அது சிருஷ்டியாகும். ஒரு செல்லுலர் பாடி அப்படி ஸ்ப்ளிட் ஆகி அதுலேருந்தே ரெண்டு செல்லுலர் தனித்தனி செல்லாக வந்துக்கும். அப்படி அவர் உடம்பையே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு மேல் பாடி ஒரு ஃபீமேல் பாடியாக பண்ணிட்டாள். தாபியாம் ரூப விபாகாபியாம் மிதுனம் சமபத்யத. ஏனென்றால் அப்பொழுதுதான் மிதுனம் சம்போகம் ஏற்படும். அதனால் ஒரு மேல் பாடி ஒரு ஃபீமேல் பாடி இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அதுலேருந்து சிருஷ்டி ஏற்படுங்கிறதா நினச்சிட்டு அப்படி ஆரம்பித்தாள் அவள். அதில் அது அந்த முதல்ல ரெண்டாக பிரித்தாலே அந்த ரெண்டுக்கும் பேர் வச்சாள். யாருன்னாள், முதல்ல இருந்த ஆண் ரூபத்தில் இருந்தவர் ஸ்வயம்புவ மனு. அதான் முதல் மனு. அதான் மன்வந்தரத்தினுடைய ஆரம்பம். அதில் ஏற்பட்ட ஸ்திரீயாக இருக்கப்பட்டவள் யாருன்னா சதரூபா தேவின்னு அவளுக்கு பேர். யஸ்து தத்ர புமான் சோபூன் மனுஸ்வாயம்புவ ஸ்வராட்டு. ஸ்வராட்டுனாள், தானாவே உண்டாக்கினவர் அவர், இண்டிபெண்ட்டாக உண்டாக்கினவர் அவர். பிரம்மாவனுடைய உடம்புலேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்தவர் ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவான்னு பேர். அந்த ஸ்வயம்புவ மனு உண்டானாள். ஸ்திரீயாசீத்து, யார் ஸ்திரீயாக வந்தாளோ அவள் சதரூபாக்கியா, அவளுக்கு சதரூபேன்னு பேர். மகிஷ்யஸ்ய மகாத்மனா, இந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு மகிஷி குயினாக இருந்தாள் அந்த சதரூபே. அப்படி முதல்ல தோன்றினது ஸ்வயம்புவ மனுவும் சதரூபையும். இதை சொன்னாளிங்க. ததா மிதுன தர்மேண பிரஜாகேதாம் பபூவிதே. அப்பொழுதுதான் முதல் இந்த பிரஜைகள் சிருஷ்டியானால் இவா ரெண்டு பேர்லேருந்தும். முதல்ல ஸ்வயம்புவ மனுக்கும் அந்த சதரூபா தேவிக்கும் ஏற்பட்ட சம்போகத்தினால ஏற்பட்ட சிருஷ்டி. அதை இங்கே சொன்னாள். சச்சாபி சதரூபாயாம் பஞ்சாபத்யான்யஜீஜனத்து. பஞ்ச அப்பத்தியான்னு அஜீஜனத்து, 5 குழந்தைகள் பிறந்தாளாம் அவள் ரெண்டு பேருக்கும்.
பிரியம்ரதோத்தானபாதௌ திஸ்ரஹ கன்யாஷ்ச பாரத. 3 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் அவள் பிறந்தாளாம். பிரியம்ரதா உத்தானபாதௌ, உத்தானபாதன் உத்தன், பிரியவ்ரதன் உத்தன், 2 ஆண் குழந்தைகள், 3 பொன் குழந்தைகள். அவள் 3 குழந்தைகள் பேர் சொன்னாள். ஆகூதிர் தேவஹூதிஷ்ச பிரசூதிரிதி சத்தமா. ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்கள். அப்படி 3 பெண்கள் 2 ஆண்கள். இந்த முதல்ல தோணின மனுவான சுவாயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் உண்டானவாள். இதை சொன்னாள். ஆகூதிம் ருச்சயே பிராதாத் கர்தமாயது மத்தியமாம் தக்ஷாயாதாத் பிரசூதிஞ்ச யத ஆபூரிதம் ஜகத்து. இப்படியாக பல சிருஷ்டிகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சிருஷ்டிகளில் ஒவ்வொருத்தருக்கு யார் யார் பத்னியாக போனாள்னு பின்னாடி டிஸ்கிரைப் பண்ண போகிறாள் இந்த மன்வந்திரத்தில் இருக்கப்பட்டதை. இப்படி பலவிதமான ஜீவராசிகள் உண்டாயினாள். அதில் இந்த ஆக்கூத்தியே ருச்சிங்கிற மகர்ஷிக்கு பத்னியாக கொடுத்தாள். ஆக்கூத்திம் ருச்சகே பிராதாத் கர்தமாயது மத்தியமாம். மத்தியமாம் தேவஹூதிங்கதான் மத்தியமாள், நடுப்புற இருந்த பொண்ணு. அதை கர்தம பிரஜாபதியை கொண்டு கொடுத்தாள். இந்த பிரஜாபதியெல்லாம் பிரம்மா தான் சிருஷ்டிச்சிருக்காள். ஏன்னா நீங்கள் அவள்லாம் எங்கே தோணினான்னு கேட்கப்படாதோ இல்லையோ, எல்லாம் பிரம்மாட்டேருந்து வந்தது. தக்ஷாயாதாத் பிரசூதிஞ்சே, இந்த பிரசூதிங்கிற பொண்ணை தக்ஷ பிரஜாபதிக்கு எடுத்து கொடுத்தாள். ச யத ஆபூரிதம் ஜகத்து, இதுலேருந்து தான் இந்த இவாள் மூலமாக இந்த ஜகத்து சிருஷ்டி எல்லாம் மறுபடியும் விஷாலமாக ஏற்பட்டதுங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணினாள். ஆகூதிம் ருச்சஹே பிராதாத் கர்தமாயது மத்தியமாம் தக்ஷாயாதாத் பிரசூதிஞ்ச யதா பூரிதம் ஜகத்து. பேர்பட்ட இந்த சிருஷ்டி வர்ணனை இந்த அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ணாள். ஓம் ஸ்ரீ ஹரயே நமः. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே துவாதசோऽத்தியாயः. ஸ்ரீ ஹரயே நமः. இப்போ இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் சேர்ந்து பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. கதாச்சித் த்யாயத ஸ்ரஷ்டுः, கதாச்சித் த்யாயத ஸ்ரஷ்டுः, கதாச்சித் த்யாயத ஸ்ரஷ்டுः. வேதா ஆசன் சதுர்முகாத், வேதாக ஆசன் சதுர்முகாத், வேதா ஆசன் சதுர்முகாத். கதம் ஸ்ரக்ஷ்யாம்யஹம் லோகான், கதம் ஸ்ரக்ஷ்யாம்யஹம் லோகான், கதம் ஸ்ரக்ஷ்யாம்யஹம் லோகான். சமவேதான் யதா புரா, சமவேதான் யதா புரா, சமவேதான் யதா புரா. சாதுர்ஹோத்ரம் கர்மதந்திரம், சாதுர்ஹோத்ரம் கர்மதந்திரம், சாதுர்ஹோத்ரம் கர்மதந்திரம். உபவேதனயைः சக, உபவேதனயைः சக, உபவேதனயைः சக. தர்மஸ்ய பாதாச்சத்வாரः, தர்மஸ்ய பாதாச்சத்வாரः, தர்மஸ்ய பாதாச்சத்வாரः. ததைவாஶ்ரமவృత్తயः, ததைவாஶ்ரமவృత్తயः, ததைவாஶ்ரமவృత్తயः. விதுர உவாச்ச, விதுர உவாச்ச, விதுர உவாச்ச. स वै विश्वसृजामीशः, स वै विश्वसृजामीशः, स वै विश्वसृजामीशः. वेदादीन् मुखतो सृजत्, वेदादीन् मुखतो सृजत्, वेदादीन् मुखतो सृजत्. यद्यद् येनासृजद्देवः, यद्यद् येनासृजद्देवः, यद्यद् येनासृजद्देवः. तन्मे ब्रूहि तपोधन, तन्मे ब्रूहि तपोधन, तन्मे ब्रूहि तपोधन. मैत्रेय उवाच, मैत्रेय उवाच, मैत्रेय उवाच. ऋग्यजुस्सामाथर्वाख्यान्, ऋग्यजुस्सामाथर्वाख्यान्,
ऋग्यजुस्सामाथर्वाख्यान् वेदान् पूर्वादिभिर्मुखैः वेदान् पूर्वादिभिर्मुखैः वेदान् पूर्वादिभिर्मुखैः शास्त्रमिज्ञां स्तुतिस्तोमं शास्त्रमिज्ञां स्तुतिस्तोमं शास्त्रमिज्ञां स्तुतिस्तोमं प्रायश्चित्तं व्यधात्क्रमात् प्रायश्चित्तं व्यधात्क्रमात् प्रायश्चित्तं व्यधात्क्रमात् आयुर्वेदं धनुर्वेदम् आयुर्वेदं धनुर्वेदम् आयुर्वेदं धनुर्वेदं गान्धर्वं वेदमात्मनः गान्धर्वं वेदमात्मनः स्थापत्यं चासृजद्वेदं स्थापत्यं चासृजद्वेदं स्थापत्यं चासृजद्वेदं क्रमात् पूर्वादिभिर्मुखैः क्रमात् पूर्वादिभिर्मुखैः क्रमात् पूर्वादिभिर्मुखैः इतिहासपुराणानि 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 पञ्चमं वेदमीश्वरः पञ्चमं वेदमीश्वरः पञ्चमं वेदमीश्वरः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः ससृजे सर्वदर्शनः ससृजे सर्वदर्शनः ससृजे सर्वदर्शनः षोडश्युक्तौ पूर्ववक्त्रात् षोडश्युक्तौ पूर्ववक्त्रात् षोडश्युक्तौ पूर्ववक्त्रात् पुरीष्यग्निष्टुतावथ 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 आप्तोद्यामातिरात्रौ च आप्तोर्यामातिरात्रौ च आप्तोर्यामातिरात्रौ च वाजपेयं सगोसवं वाजपेयं सगोसवं वाजपेयं सगोसवं विद्यादानं तपःसत्यं विद्यादानं तपःसत्यं विद्यादानं तपःसत्यं धर्मस्येति पदानि च धर्मस्येति पदानि च धर्मस्येति पदानि च आश्रमांश्च यथासङ्ख्यम् आश्रमांश्च यथासङ्ख्यम् आश्रमांश्च यथासङ्ख्यम् असृजत् सहवृत्तिभिः असृजत् सहवृत्तिभिः असृजत् सहवृत्तिभिः सावित्रं प्राजापत्यं च सावित्रं प्राजापत्यं च सावित्रं प्राजापत्यं च ब्राह्मं चाथ बृहत्तथा ब्राह्मं चाथ बृहत्तथा ब्राह्मं चाथ बृहत्तथा वार्ता सञ्चयशालीन वार्ता सञ्चयशालीन वार्ता सञ्चयशालीन शिलोञ्च इति वै गृहे शिलोञ्च इति वै गृहे शिलोञ्च इति वै गृहे वैखानसा वालखिल्ये वैखानसा वालखिल्ये वैखानसा वालखिल्ये औदुम्बराः फेनपावने औदुम्बराः फेनपावने औदुम्बराः फेनपावने न्यासे कुटीचकः पूर्वं न्यासे कुटीचकः पूर्वं न्यासे कुटीचकः पूर्वं बह्वोदो हंसनिष्क्रियौ बह्वोदो हंसनिष्क्रियौ बह्वोदो हंसनिष्क्रियौ आन्वीक्षिकी त्रयी वार्ता
आन्वीक्षिकी त्रयी वार्ता आन्वीक्षिकी त्रयी वार्ता दण्डनीतिस्तथैव च दण्डनीतिस्तथैव च दण्डनीतिस्तथैव च एवं व्याहृतयश्चासन् एवं व्याहृतयश्चासन् एवं व्याहृतयश्चासन् प्रणवो ह्यस्य दह्रतः प्रणवो ह्यस्य दह्रतः प्रणवो ह्यस्य दह्रतः तस्योष्णिगासीत् लोमभ्यः तस्योष्णिगासीत् लोमभ्यः तस्योष्णिगासीत् लोमभ्यः गायत्री च त्वचो विभोः गायत्री च त्वचो विभोः गायत्री च त्वचो विभोः त्रिष्टुप् मांसात् स्नुतोऽनुष्टुप् त्रिष्टुप् मांसात् स्नुतोऽनुष्टुप् त्रिष्टुप् मांसात् स्नुतोऽनुष्टुप् जगति अस्नः प्रजापतेः जगत्यस्नः प्रजापतेः जगत्यस्नः प्रजापतेः मज्जायाः पङ्क्तिरुत्पन्नाः मज्जायाः पङ्क्तिरुत्पन्ना मज्जायाः पङ्क्तिरुत्पन्ना बृहती प्राणतो भवत् बृहती प्राणतो भवत् बृहती प्राणतो भवत् स्पर्शस्तस्या भवज्जीवः स्पर्शस्तस्या भवज्जीवः स्पर्शस्तस्या भवज्जीवः स्वरो देह उदाहृत स्वरो देह उदाहृत स्वरो देह उदाहृत ऊष्माणमिन्द्रियाण्याहुः 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 अन्तस्था बलमात्मनः अन्तस्था बलमात्मनः अन्तस्था बलमात्मनः स्वराः सप्तविहारेण स्वराः सप्तविहारेण भवन्ति स्म प्रजापतेः भवन्ति स्म प्रजापतेः भवन्ति स्म प्रजापतेः शब्दब्रह्मात्मनस्तस्य शब्दब्रह्मात्मनस्तस्य शब्दब्रह्मादनस्तस्य शब्दब्रह्मात्मनस्तस्य व्यक्ताव्यक्तात्मनः परः व्यक्ताव्यक्तात्मनः परः व्यक्ताव्यक्तात्मनः परः ब्रह्मावभाति विततः ब्रह्मावभाति विततः ब्रह्मावभाति विततः नानाशक्ति उपबृंहितः नानाशक्ति उपबृंहितः नानाशक्ति उपबृंहितः ततो परामुपादाय ततो परामुपादाय ततो परामुपादाय ससर्गाय मनोदधे ससर्गाय मनोदधे ससर्गाय मनोदधे ऋषीणां भूरिवीद्यानां ऋषीणां भूरिवीद्यानां ऋषीणां भूरिवीद्यानाम् अपि सर्गमविस्तृतम् अपि सर्गमविस्तृतम् अपि सर्गमविस्तृतम् ज्ञात्वा तद् हृदये भूयः ज्ञात्वा तद् हृदये भूयः ज्ञात्वा तद्हृदये भूयः चिन्तयामास कौरव चिन्तयामास कौरव चिन्तयामास कौरव अहो अद्भुतमेतन्मे अहो अद्भुतमेतन्मे अहो अद्भुतमेतन्मे व्यापृतस्यापि नित्यदा व्यापृतस्यापि नित्यदा व्यापृतस्यापि नित्यदा
न ह्येधन्ते प्रजानूनं न ह्येधन्ते प्रजानूनं न ह्येधन्ते प्रजानूनं दैवमत्र विघातकं दैवमत्र विघातकं दैवमत्र विघातकम् एवं युक्तकृतस्तस्य एवं युक्तकृतस्तस्य एवं युक्तकृतस्तस्य दैवञ्चावेक्षतस्तदा 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 कस्य रूपमभूद्वेधा कस्य रूपमभूद्वेधा कस्य रूपमभूद्वेधा यत्कायम् अभिचक्षते यत्कायमभिचक्षते 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 ताभ्यां रूपविभागाभ्यां ताभ्यां रूपविभागाभ्यां ताभ्यां रूपविभागाभ्यां मिथुनं समपद्यते मिथुनं समपद्यते मिथुनं समपद्यते यस्तु तत्र पुमांसोऽभूत् यस्तु तत्र पुमांसोऽभूत् यस्तु तत्र पुमांसोऽभूत् यस्तु तत्र पुमांसोऽभूत् मनुस्वायम्भुवस्वराट् मनुस्वायम्भुवस्वराट् मनुः स्वायम्भुवस्वराट् स्त्रियासीच्छतरूपाख्या 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 महिष्यस्य महात्मनः महिष्यस्य महात्मनः महिष्यस्य महात्मनः तदा मिथुनधर्मेण तथा मिथुनधर्मेण तदा मिथुनधर्मेण प्रजाख्येधां बभूविरे प्रजाख्येधां बभूविरे प्रजाख्येधां बभूविरे स चापि शतरूपायां स चापि शतरूपायां स चापि शतरूपायां पञ्चापत्यान्यजीजनत् 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 प्रियव्रतोत्तानपादौ 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 तिस्रः कन्याश्च भारत तिस्रः कन्याश्च भारत तिस्रः कन्याश्च भारत आकूतिर्देवहूतिश्च 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 प्रसूतिरिति सत्तमा प्रसूतिरिति सत्तमा प्रसूतिरिति सत्तमा आकूतिं रुचये प्रादात् आकूतिं रुचये प्रादात् आकूतिं रुचये प्रादात् कर्दमायतु मध्यमां कर्दमायतु मध्यमां कर्दमायतु मध्यमां दक्षायादात् प्रसूतिं च दक्षायादात् प्रसूतिं च दक्षायादात् प्रसूतिं च यत आपूरितं जगत् यत आपूरितं जगत् यत आपूरितं जगत् श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 12ोऽध्यायः। ஸ்ரீஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஸ்ரீஹரே நம. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 12ोऽध्यायः. श्रीहरये नमः. मैत्रेय उवाच इति ते वर्णितक्षत्तः कालाख्यः परमात्मनः महिमा वेदगर्भोऽथ यथास्राक्षीन्निबोध मे ससर्जाग्रे अन्धतामिस्रम् अथ तामिस्रमादिकृत् महामोहञ्च मोहञ्च
तमश्चाज्ञानवृत्तयः दृष्ट्वा पापीयसीं सृष्टिं नात्मानं बह्वमन्यते भगवद्ध्यानपूतेन मनसान्यां ततो सृजत् सनकं च सनन्दं च सनातनमथात्मभूः सनत्कुमारं च मुनीन् निष्क्रियानूर्ध्वरेतसः तान् बभाषे स्वभूः पुत्रान् प्रजासृजत पुत्रकाः तन्नैच्छन् मोक्षधर्माणः वासुदेवपरायणाः सोऽवध्यातः सुतैरेवं प्रत्याख्यातानुशासनैः क्रोधं दुर्विषहं जातं नियन्तुमुपचक्रमे धिया निगृह्यमाणोऽपि भ्रुवोर्मध्यात् प्रजापतेः सद्यो जायत तन्मन्युः कुमारो नीललोहितः स वै रुरोधदेवानां पूर्वजो भगवान् भवः नामानि कुरु मे धातः स्थानानि च जगद्गुरो इति तस्य वचः पाद्मो भगवान् परिपालयन् अभ्यधात् भद्रया वाचा मारोदीः तत्करोमि ते प्यदरोदीः सुरश्रेष्ठ सोद्वेग इव बालकः ततस्त्वाम् अभिधास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः हृदिन्द्रियान् असुर्व्योम वायुरग्निः जलं मही सूर्यचन्द्रस्तपश्चैव स्थानान्यग्रे कृतानि ते मन्युर्मनुः महिनसः माञ्चिवर्तध्वजः उग्ररेता भवक्कालः वामदेवो धृतव्रतः धीः धृति रसलोमा च नियुत्सर्पिः इलाम्बिका इरावती स्वधा दीक्षा रुद्राण्यो रुद्रते स्त्रियः गृहाणैतानि नामानि स्थानानि च सयोषणः येभिः सृज प्रजा बह्वीः प्रजानामसि यत्पतिः इत्यादिष्टस्वगुरुणा भगवान् नीललोहितः सत्त्वाकृतिस्वभावेन ससर्जात्मसमाः प्रजाः रुद्राणां रुद्रसृष्टानां समन्तात् ग्रसतां जगत् निशाम्यासङ्ख्यशो यूथान् प्रजापतिरशङ्कत अलं प्रजाभिः सृष्टाभिः ईदृशीभिः सुरोत्तमा मया सह दहन्तीभिः दिशश्चक्षुर्भिरुल्बणैः तव आतिष्ठ भद्रन्ते सर्वभूतसुखावहं तपसैव यथा पूर्वं स्रष्टा विश्वमिदं भवान् तपसैव परं ज्योतिः भगवन्तमधोक्षजं सर्वभूतगुहावासम् अञ्जसा विन्दते पुमान् मैत्रेय उवाच एवमात्मभुवादिष्टः परिक्रम्य गिरां पतिं बाढम् इत्यमुम् आमन्त्र्य विवेश तपसेवनम् अथाभिध्यायतः सर्गं दशपुत्राः प्रजज्ञिरे भगवच्छक्तियुक्तस्य लोकसन्तानहेतवः मरीचिरत्र्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः भृगुर्वसिष्ठो दक्षश्च दशमस्तत्र नारदः उत्सङ्गान्नारदो जज्ञे दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः प्राणाद्वसिष्ठः सञ्जातः भृगुः त्वचिकरात् क्रतुः पुलहो नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयोर्ऋषिः अङ्गिरा मुखतोक्ष्णोत्रिः मरीचिर्मनसोऽभवत् धर्मस्तनात् दक्षिणतः यत्र नारायणः स्वयम् अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युर्लोकभयङ्करः हृदि कामो भ्रुवः क्रोधो
लोभश्चादरदच्छदात् आस्यात् वाक्सिन्धवो मेढ्रात् निर्वृतिः पायोरघाश्रयः छायायाः कर्दमो जज्ञे देवहूत्याः पतिः प्रभुः मनसो देहतश्चेदं जज्ञे विश्वकृतो जगत् वाचं दुहितरं तन्वीं स्वयंभूर्हरतीं मनः अकामां चकमे क्षत्तः सकाम इति न श्रुतं तमधर्मे कृतमतिं विलोक्य पितरं सुताः मरीचिमुख्या मुनयः विश्रम्भात् प्रत्यबोधयन् नैतत्पूर्वैः कृतं त्वद्ये न करिष्यन्ति चापरे यस्त्वं दुहितरं गच्छे अनिगृह्याङ्गजं प्रभुः तेजीयसाम् अपि ह्येतन् न सुश्लोक्यं जगद्गुरो यद्वृत्तमनुतिष्ठन् वै लोकक्षेमाय कल्पते तस्मै नमो भगवते य इदं स्वेन रोचिषा आत्मस्थं व्यञ्जयामास स धर्मं पातुमर्हति स इत्थं गृणतः पुत्रान् पुरो दृष्ट्वा प्रजापतीन् प्रजापतिपतिस्तन्वं तत्याज व्रीडितस्तदा तां दिशो जगृहुर्घोरां नीहारं यद्विदुस्तमः कदाचिध्यायतस्रष्टुः वेदा आसंश्चतुर्मुखात् कथं स्रक्ष्याम्यहं लोकान् समवेतान् यथा पुरा चातुर्होत्रं कर्मतन्त्रम् उपवेदनैः सह धर्मस्य पादाश्चत्वारः तथैवाश्रमवृत्तयः विदुरोवाच स वै विश्वसृजामीशः वेदादीन् मुखतो सृजत् यद्यद्येनासृजद्देवः तन्मे ब्रूहि तपोधना मैत्रेय उवाच ऋग्यजुस्सामाथर्वाख्यान् वेदान् पूर्वादिभिर्मुखैः शास्त्रमिज्यां स्तुतिस्तोमं प्रायश्चित्तं यथाक्रमात् आयुर्वेदं धनुर्वेदं गान्धर्वं वेदमात्मना स्थापत्यं चासृजद्वेदं क्रमात् पूर्वादिभिर्मुखैः इतिहासपुराणानि पञ्चमं वेदमीश्वरः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः ससृजे सर्वदर्शनः षोडशयुक्तौ पूर्ववक्त्रात् पुरीष्यग्निष्टु तावत् आप्तोत्यामातिरात्रौ च वाजपेयं सगोसवम् विद्यादानं तपःसत्यं धर्मस्येति पदानि च आश्रमांश्च यथा संख्यम् असृजत् सह वृत्तिभिः सावित्रं प्राजापत्यं च ब्राह्मं चाथ बृहत्तथा वार्ता सञ्चयशालीन शिलोञ्चैति वैगृहे वैखानसा बालखिल्या औदुम्बरा फेनपावने न्यासे कुटीचकः पूर्वं बह्वोदो हंसनिष्क्रियौ आन्वीक्षिकी त्रयीवार्ता दण्डनीतिस्तथैव च एवं व्याकृतयश्चासन् प्रणवो ह्यस्य दह्रतः तस्योष्णिगासीत् लोमभ्यः गायत्री च त्वचो विभो दृष्टुप् मांसात् स्नुतोऽनुष्टुप् जगत्यस्नः प्रजापतेः मज्जायाः पङ्क्तिरुत्पन्नाः बृहती प्राणतोऽभवत् स्पर्शस्तस्या भवज्जीवः स्वरो देह उदाहृत ऊष्माणम् इन्द्रियाण्याहुः अन्तस्था बलमात्मनः स्वराः सप्तविहारेण भवन्ति स्म प्रजापतेः शब्दब्रह्मात्मनस्तस्य व्यक्तां व्यक्तात्मनः परः ब्रह्मावभाति विततः
नानाशक्त्युपबृंहितः ततो परामुपादाय ससर्गाय मनोदधे ऋषीणां भूरिवीत्यानाम् अपि सर्गमविस्तृतं ज्ञात्वा तद्धृदये भूयः चिन्तयामास कौरव अहो अद्भुतमेतन्मे व्यापृतस्यापि नित्यदा न ह्येदन्ते प्रजानूनं दैवमत्र विघातकम् एवं युक्तकृतस्तस्य दैवं चावेक्षतस्तदा कस्य रूपमभूद्वेधा यत्कायमभिचक्षते ताभ्यां रूपविभागाभ्यां मिथुनं समपद्यते यस्तु तत्र पुमांसोऽभून् मनुस्वायम्भुवस्वराट् स्त्रियासीन् शतरूपाख्या महिष्यस्य महात्मनः तदा मिथुनधर्मेण प्रजाह्येधां बभूविरे स चापि शतरूपायां पञ्चापत्यान्यजीजनत् प्रियव्रतोत्तानपादौ तिस्रः कन्याश्च भारत आकूतिर्देवहूतिश्च प्रसूतिरिति सत्तमा आकूतिं रुचये प्रादात् कर्दमाय तु मध्यमां दक्षायादात् प्रसूतिं च यत आपूरितं जगत् श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे द्वादशोऽध्यायः। समापनश्लोकतोட பூர்த்தி பண்ணிக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः।